வெல்கம் டு மை சேனல். பச்சை மோர் குழம்பு, கருவேப்பிலை தொகையல், பருப்புசிலி சூப்பர் காம்பினேஷனுங்க. பச்சை மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கப் தேங்காய் போட்டிருக்கேன், 5 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பச்சை மிளகா கூட போடுங்க, அப்போ கொஞ்சம் காரமாக நல்லாயிருக்கும் குழம்பு. இந்த குழம்பு நம்ம அடுப்பில் ஏற்ற போகிறது கிடையாது. ஒரு 3 கரண்டி தயிர் எடுத்திருக்கேன், அதை நல்லா கடைஞ்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல கலவை, அதையும் அதோட சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்ம குழம்ப அடுப்பில் ஏற்ற போகிறதில்ல, ஆனால் தாளித்து தான் கொட்ட போகிறோம். அதுக்கு என்ன காய் வேணாலும் போட்டுக்கலாம். வெண்டைக்காய், முருங்கைக்காய், வெள்ளை பூசணிக்காய், வெள்ளரிக்காய், சேப்பங்கிழங்கு என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நான் வெள்ளை பூசணிக்காயை மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். தாளித்து கொட்டுறது தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டுங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 மிளகாய், பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை, வேக வச்ச காய் எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து கொட்டிடுங்க. கொஞ்சம் பச்சை கொத்தமல்லியை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க. குழம்பு ரெடி, சூப்பராக இருக்கும். இதுக்கு அடுத்து பருப்புசிலி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கை கடலைப்பருப்பு, ஒரு கை துவரம்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய், இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கல்லுப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டு கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைக்காதீங்க, தண்ணி விடாதீங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் இந்த உசிலி சீக்கிரமாக உதிரும். நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. அது சன்ஃப்ளவர் ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, கடலை எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து கொட்டிக்கோங்க. தாளித்து கொட்டிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பருப்பு கலவையை போடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்கணும். இப்பையும் பெருங்காயப்பொடி போட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக உசிலி உதிர்ந்துடும். அப்பப்போ தட்டை எடுத்துகிட்டு கிளறி விடுங்க. நம்ம இதுக்கு காய் போட போகிறோம். என்னென்னா பீன்ஸோ, கேரட்டோ, வாழைப்பூவோ எது வேணாலும் போடலாம். நான் பீன்ஸை மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணி பச்சை கொத்தமல்லியை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு அந்த உசிலியில் போட்டுட்டிங்கன்னா உசிலி ரெடி ஆகிடுச்சு. சூப்பர் வாசனை, உசிலி ரெடி, பச்சை மோர் குழம்பு ரெடி. அடுத்து கருவேப்பிலை தொகையல் பண்ண போகிறோம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அதை நல்லா வறுத்துக்கங்க. அது செவந்ததுக்கப்புறம் பாதி செவந்ததுக்கப்புறம் மிளகாயை சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ 1 கப்பு கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அதையும் நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம தொகையில் அரைக்க போகிறோம். முதல்ல நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல பருப்பும் மிளகாயும் தான் போட போகிறோம். பருப்பையும் மிளகாயும் போட்டுட்டு அதில் பெருங்காய பொடி, உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்ததோட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயும் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையை நம்ம அதுக்கப்புறம் போட்டு அரைக்கலாம். கோர்ஸாக அரைச்சி எடுத்துட்டு தான் நம்ம இந்த கருவேப்பிலையை சேர்க்க போகிறோம். நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல கருவேப்பிலையை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். நீங்கள் கோர்ஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை விட்டு இன்னொரு தடவை அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா கருவேப்பிலை தொகையல் ரெடி. சூப்பர் காம்பினேஷனுங்க. கருவேப்பிலை தொகையல் போட்டு கொஞ்சமாக நெய்யோ இல்லைனா எண்ணெயோ விட்டுட்டு சூடான சாதத்தில் இந்த கருவேப்பிலை தொகையல் பிசைஞ்சு தொட்டுக்க மோர் குழம்பு, அதுக்கப்புறம் பருப்புசிலி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.